அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வென்றே தீருவான். நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். ஜாக்குவார் மாஸ்டர் அவ்வளவு சவுண்டா சொல்றாருன்னா தமிழன் வென்றே தீருவான்னா இங்கே உள்ளது கேட்கறதுக்கு இங்க சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீருவான். ஓகே மாஸ்டர், உங்க பக்கம் நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெல்ல வைப்போம். தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத் தலைவர் கிளம்பிட்டாரு. ஆமாம், விஜயமுரளி சார். இந்த சாங் அவர் தான் அணுவா வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மளோட சில வரிகளை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுற மாதிரி இந்த மாதிரி சாங்க்கு விளக்குரை எழுதுறது அவரை விட யாருமே இல்லை. அவருக்கு தீ போட்ட மாதிரி கவிஞர் கு கார்த்திக். எங்க மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கே. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவா எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கல, காயும் மறைக்கல, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா இப்பெல்லாம் படத்துல சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தா கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு, தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். என்ன சாங் சொல்ல, கிளிலுக் சாங் அதுக்கு பேரு. வச்சு செஞ்சுட்டாரு கவிஞர். அது சில வரிகள்லாம் நான் சொன்னேன், ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரல கொண்டா. இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளவு பெற்று எவ்வளோ. அதான் விஜய் சார் இவ்வளவு நேரம் பேசி பார்த்தது இல்லை. நான் அவ்வளோ பேசி போயிடுவாரு, ஏதாவது குட்டி கதை சொல்லுவாரு, அது குட்டி மறந்துட்டாரு. ஆமா, அந்த அளவுக்கு சாங். 2 சாங் ஃபர்ஸ்ட் காலையிலே பேங்க் கிக்கு ஏத்திட்டாங்க. அப்படி ராஜன் சார்லாம் இவ்வளவு நேரம் உட்கார இல்ல, அந்த சாங் கொடுத்த கிக்லயே ஃபுல் டே உட்காண்டாரு. அப்புறம் கதாநாயகன் வந்து இப்ப இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் காலமா ஒரு 20 வருஷமா சொல்றேன். வேறுபடையா ஆடினது இல்லை. இந்த 3ஆம் படையில கமலாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே, என் ஆசை பெருகுதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன படம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளவு தைரியமா அந்த உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடி இருக்காரு. கதாநாயகனால ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமா, 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழைமரத்துக்குள்ள என்ன பாட்டு, வாழைமர தோப்புக்குள்ள நீ வந்தா ஏதோ என்ன ப்ளீஸ். ஆமா, ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. என்ன குத்து நாத மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியும், தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவோம். உங்களை ஆட்டம், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு. அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேரு? கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாது இல்லை, வந்துருக்கணும். அவர் என்னதான் இருந்தா கூட அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு.
ஜாக்கிரதை வளர்த்துறாரு. வி.சி. குணநாதன் சார்லாம் அவங்களாம் என்ன ஏஜ் அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும். காரணம் சொல்லக்கூடாது. காரணமே தேவையில்ல. இன்னைக்கு கேள்வி தான் இங்க வரும். ஏன் கதாநாயகன் வரல? ஏன் கதாநாயகன் வரல? கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இன்னைக்கு வந்து சபையில உட்கார்ந்திருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன். இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்கள பார்த்து போர் அடிச்சிருக்கும். சிலர் ஆஃப் பண்ணிக்குவாங்க. வந்துட்டாங்கன்ட்டு. அவங்க ஹீரோயின் புதுசு புதுசா வரவங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதை ஊத்தி இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்க? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிட்டு அங்கே போயிடும். நான் பார்க்குறேன் சிலர் பார்ப்பேன் சிலர் இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன். அப்படியே பேனிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில வச்சிருவாங்க அப்படி வச்சிருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகனுக்கான விழா அது. அவங்களுக்கு தான் இது ப்ளஸ். ஒன்று டைரக்டர் ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையா இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன். இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம் அது. ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை என்னெல்லாம். இவரா அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் படலாம் சினிமா இருக்கீங்க, அவர் தான் டேரக்டர் மாதிரி இருக்காரு. அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோட இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சுக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன தப்புனா கூட தூம் தூக்கி போட்டுறது. போச்சு குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்கல்ல, இதை கேட்டு போங்க எனக்கு சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும். அட இப்பெல்லாம் நம்ம இல்லையோ, இப்பெல்லாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அந்த வேலைக்கு நல்ல காவல்துறையை முழுசா எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்து கலையா இருக்கு. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம் உங்களை பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியன்ஸ் வரோம்ல, அந்த ப்ரொடியூசரை வந்து ஒரு முகமலர்ச்சியா ஒரு 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 புத்துணர்ச்சியோட உங்களுக்கு தான் பார்க்குறோம். காரணம் எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனருக்கு மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அண்ணன் வெங்கடாச்சலம் இருக்காரு. இந்த படம் வந்துட்டு திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்காரு. அது காரணம் என்னன்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகுறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்றாருன்னா, அப்ப இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்க கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சு அவரை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய பொண்ணு சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார். சினிமாக்காரங்க சரியா இருந்தா சினிமா சரியா இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து
நம்ம நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது. பிளானிங் பண்ணணும். தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது இது பொறுப்பு இல்ல. அது தொழிலு. பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு நம்ம கரெக்டா இருக்கோமா? அது அப்ப இயக்குனர் அங்கே கரெக்டா இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் குடுத்து காசு வாங்கிட்டோம். சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் வாங்கின நடிகர், நீ சொன்ன டயத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா? ஷூட்டிங் முடியிற வரைக்கும் இருக்கியா? கரெக்டா இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கரெக்டா ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் வாங்கிட்டா, நீ கரெக்டா இது போகணுங்க. அப்போ நடிகர் இங்க சரியா இருக்கணும். மியூசிக் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நம்ம கரெக்டா இருக்கணும் சார் ஃபர்ஸ்ட் முதல்ல. தொழிலுக்கு துரோகம் பண்றவன் நல்ல கலைஞனா இருக்கவே முடியாது. இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டா பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்ப சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லை என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியா இருந்தா சினிமா சரியா இருக்கும். இங்க சினிமா யாரும் சரியில்லை. ஒருத்தன் ஏமாத்த பாக்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசர் சொல்றேன், ப்ரொடியூசரும் நீங்க சம்பளத்தை என்ன வேணா குறைச்சு பேசிக்கங்க. ஒருத்தன் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்க 1 லட்சத்துக்கு குறைச்சு பேசுங்க. ஆனா கரெக்டா கொடுத்துருங்க சார். நீங்க சரியா இருக்கணும் சார். சம்பளத்தை குறைச்சு பேசுறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்க ஓட்டாண்டி ஆயிருவீங்க. கேட்கணும் கொடுக்கூடாது. குறைச்சு பேசணும். குறைச்சு பேசிட்டா கொடுத்துருவோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்றேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல. நீங்க குறைச்சு பேசுங்க. அப்ப தயாரிப்பாளரும் சரியா இருக்கணும், இயக்குனரும் சரியா இருக்கணும், மியூசிக்கும் சரியா இருக்கணும், கேமராவும் சரியா இருக்கணும். இல்ல கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்கு. தேவையில்ல ரைட்ல கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத. சினிமா கொண்ட துரோகம். அவன் பொதுவா சினிமா சரியில்லை நம்ம சைட்ல சார். அதான் சார் நான் சொல்ற உண்மை. அதான் சார் நம்ம சைட்ல சார். அதுக்கு நான் அன்னைக்கு ஒரு பேட்டி பார்த்தேன். திருப்பூர் சுப்பிரமணியன் சார் தியேட்டர் ஓனர். பாவமா இருந்துச்சு. முன்னாடியே தியேட்டர் எப்படி பார்த்தவங்க அவங்கலாம் கெஞ்சினாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு பிளஸ் நினைச்சோமோ ஓடிடி தளம், அது இன்னைக்கு மைனஸா இருக்கு. ஏன்? ஒரு ஓடிடி தளத்துல ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்துல மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போட பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சரி தியேட்டர் பார்க்கல, இங்க பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்கு. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா. அன்னைக்கு செல்வன் சாரும் அதான் பேசினாரு. திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் நீங்க பேசுறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது வந்து சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தான் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம வந்து படம் ஓடலை அப்படிலாம் நம்ம குழம்பிட்ட போச்சுன்னா இப்படியே போயிட்டு இருக்கும். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லாரும் சேரணும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சினிமா தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்குறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியலைஸ்ட் பண்ணிட்டு ஒரு சைடு பிசினஸை வந்து சினிமா எடுக்கணும்னு சொல்ற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு போச்சு. தயாரிப்பாளர் யாரு? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்.
ஜெமினி, எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேற எதுவுமே இருக்காது. சினிமா, 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 சினிமா எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்றோம், வெற்றிய பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு. வேற என்ன இருந்துச்சு. இன்னைக்கு நெறைய பேரு சைடு பிசினஸா சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்த எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு 100 புடிசர் வராங்கன்னா, அதுல 80 புடிசர்ஸ் அந்த ஒரு படத்தோட போயிறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்க நடக்கிற சூழ்நிலைகள், அந்த பிரச்சனை பார்த்துட்டு 2வது படம் எடுக்கிறதே இல்ல. இன்னைக்கு இன்னைக்கு சொல்ற அடுத்த படம் எடுக்க சொல்றோம்னா, நல்ல யூனிட்ல நல்லா ஒரு படம் நிறைவா பண்ணியிருக்காரு. அதனால சந்தோஷம் சொல்றாரு. நீங்க அடுத்த படம் கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையணும். மீண்டும் தொடர்ந்து உங்கள மாரி ஆளுங்க படம் எடுக்கணும் சார். லவ் பண்ணுங்க சார். சினிமா லவ் பண்ணுங்க சார். லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரோ சொல்லிட்டாங்க. கில்லி 2மே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னா, இப்போ தவம், மாதவம். தவத்த விட ஒரு சிறப்பானதுதான் மாதவம். மன்னன், மாமன்னன். மன்னன், மாமன்னனா மன்னனோட பேரரசனா இருக்கலாம். மனிதன், மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம், மாநகரம். இந்த மா சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை. மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை. பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். ஆமா. அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடிச்ச மாப்பிள்ளை, வேற மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும். சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம். Wait, wait.